எவ்வளோ அதிகபட்சமாக நம்ம வந்து கடன் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கா அப்படின்னா அதுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து கடன் கிடைக்குதே, எலிஜிபிலிட்டி இருக்கே அப்படிங்கிறத வச்சு வாங்கிட்டு பின்னாடி வந்து அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் ஆகுது அவங்களுக்கு. அப்போ இதை அவாய்ட் பண்ணால் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய மாத வருமானத்தில் எவ்வளோ தூரம் நம்ம கடன் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில லிமிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஐடியல் கண்டிஷன் என்ன அப்படின்னா 30%. இப்போ ரூ. 1,00,000 நீங்கள் வந்து மாத வருமானம் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட எல்லா இஎம்ஐயும் சேர்த்து 30,000 தான் இருக்கணும். அதான் ஐடியல் கண்டிஷன். அடுத்து வந்து சேஃப் லிமிட் வந்து 40%. அதாவது ரூ. 1,00,000 வருமானம் இருக்கிறப்ப 40,000 வரைக்கும் இஎம்ஐ போகலாம். ஆனால் அதே இது வந்து 50,000 ஆர் அபவ் நீங்கள் போகிறப்ப, அதாவது 50% அண்ட் அபவ் போகிறப்ப அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ அதனால் பாரோ பண்ணுறப்ப பேங்க்கில் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால லோன் வாங்காமல் நமக்கு என்ன அஃபோர்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு 30% ஆஃப் யுவர் நெட் டேக் ஹோம் பே மந்த்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வில் பி சேஃப். திஸ் இஸ் ட்ரீம் பிக் வித் டாக்டர் ஜே. ஐ ஆம் டாக்டர் ஜே, யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச். எவ்வளோ அதிகபட்சமாக நம்ம வந்து கடன் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கா அப்படின்னா அதுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து கடன் கிடைக்குதே, எலிஜிபிலிட்டி இருக்கே அப்படிங்கிறத வச்சு வாங்கிட்டு பின்னாடி வந்து அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் ஆகுது அவங்களுக்கு. அப்போ இதை அவாய்ட் பண்ணால் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய மாத வருமானத்தில் எவ்வளோ தூரம் நம்ம கடன் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில லிமிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஐடியல் கண்டிஷன் என்ன அப்படின்னா 30%. இப்போ ரூ. 1,00,000 நீங்கள் வந்து மாத வருமானம் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட எல்லா இஎம்ஐயும் சேர்த்து 30,000 தான் இருக்கணும். அதான் ஐடியல் கண்டிஷன். அடுத்து வந்து சேஃப் லிமிட் வந்து 40%. அதாவது ரூ. 1,00,000 வருமானம் இருக்கிறப்ப 40,000 வரைக்கும் இஎம்ஐ போகலாம். ஆனால் அதே இது வந்து 50,000 ஆர் அபவ் நீங்கள் போகிறப்ப, அதாவது 50% அண்ட் அபவ் போகிறப்ப அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ அதனால் பாரோ பண்ணுறப்ப பேங்க்கில் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால லோன் வாங்காமல் நமக்கு என்ன அஃபோர்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு 30% ஆஃப் யுவர் நெட் டேக் ஹோம் பே மந்த்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வில் பி சேஃப். This is Dream Big with Dr. J. I am Dr. J, your transformation coach.